அண்ணா அண்ணா அம்மா ஏன்டா வாய அப்படி காட்டுற பையா? சரியா ஐயா சொல்ல ஐயா, உன் பேர் என்ன ஐயா? அப்பதான் ஒத்துக்குவியா? எந்த ஊரு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குது. டேய் சட்டி தாளையா, இதுக்குன்னே கிட்ட போட்டு கங்கால கட்டிட்டு வந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கொள்ளக்காரங்க, வேற யாரும் இல்ல. அண்ணா அம்மா எமது பெயரை உரைத்தேனே. கேட்கலாம் ஐயா, கொள்ளக்காரன் மத்தியானக்காரன் சத்தத்தை சொன்னா தெரிஞ்சுக்குவேன். எங்கும் நிறைந்த மங்கை. எங்கும் நிறைந்த மங்கை. ஆமா சரி, ஏன்டா என்னங்க அப்படியே அப்படியே பாக்குறான்? சரியாயா, எங்கும் நிறைந்த மங்கை. என்ன ஐயா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு. நான் இருந்தா தான் அந்த இடம். உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், சொல்லு. உன் பிரச்சனை என்ன? பிரச்சனை உன் பிரச்சனை என்ன ஐயா? டேய் மச்ச வெளி அழகி உச்சமில்லாத ரூபி. சரி, கை வைக்காத மேல. ஏன்டா எனக்கு பொம்பளைங்க கை வச்சா ஆகாது. அண்ணன் நடனக்கைய பின்னே ஜடி குடுங்கிட. சரி, எமது பெயர் தான் ஆதிலட்சுமி ஆக வேண்டும். ஆதிலட்சுமி? ஆமா. உங்க பேரு? ஆமா. அம்மா அப்படி ஆதிலட்சுமியா இருந்தாலும் இந்த ஆதிலட்சுமியை பெத்தெடுத்த தாய்தான் யாரம்மா? நான் எப்படி ஜனனித்தேன்? நான் ஒரு தேவர் பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? 10 மாதம் முன்னொரு நாள் ஒரு தாயினுடைய அங்கத்திலே கருவே உருவாகி உருவமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி சரி ஆறாரோ ஆறிரோ என்று தூராரோ துரியரோ என்று என்னை பெற்றெடுத்து வளர்த்தார்களா? இல்லை நான் எப்படி ஜனனித்தேன்? எப்படி பிறந்தீங்க சொல்லட்டா? சொன்னா தெரிஞ்சுக்கவே. கண்ணு பாப்பா எப்படியாயா பிறந்த? நீ எப்படி பிறந்த? ஊசி ஊசி போட்டு பிறந்தியா? நீ எப்படின்னா பிறந்த? நானு பிறந்ததெல்லாம் தெரியல ஐயா, நானே மறந்து போச்சு. அண்ணா அந்த ஒரு தினத்துல தேவாதி தேவர்களும் அசராது கூட்டங்களும் சரி திருப்பார்க்கடல ஒரு பாண்டமாக பாவித்து சரி மதுரகிரி மலையை மத்தாக வைத்து ஆதி சேசனன் என்று சொல்லக்கூடிய வாசிகி பாம்பை அணக்கையராக பூட்டி சரி சந்திரனிய தூணாக நிறுத்தி சரி அசராதி கூட்டங்கள் ஒருபுறமும் தேவாதி கூட்டங்கள் ஒருபுறம் நின்று சரி தேவ அமிர்தம் கிடைந்தார். சரி அந்த அமிர்தத்தில் முதலாக மூதேவி தோன்றினார். மூதேவி. இரண்டாவதாக ஸ்ரீதேவி தோன்றினார். ஸ்ரீதேவி. மூன்றாவதாக ஆதிலட்சுமி தோன்றினார். ஓ, மூன்றாவது பெண் நீங்க? ஆமா, ஆதிலட்சுமி. இன்னும் ரம்பை ஊர்வசி மேனகை திரோதமை ரதிதேவி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள். சரி 60,000 கன்னிஸ்திரி பெண்கள். சரி சரஸ்வதி தேவ இந்திராணி பாரிஜாத மலர் பெண் சாம்பரம் பட்டத்து வெள்ளையானை கும்பகலசம் சரி யாவற்ற பேரும் அந்த தேவ அமிர்தத்திலே பிறந்தவர்கள். சரி நானும் தேவ அமிர்தத்திலே பிறந்தேன். ஓஹோ, தேவ அமிர்தத்திலே நீங்க பிறந்திருக்கீங்க. சரி அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கண்ண ஆழம் மண்டலடி. ஏன்டா என் அப்பா பார்த்தாலும் வர பிள்ளைங்க போல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க சரி என்ன ஆவறது? அண்ணா எனக்கோ தக்க பருவம் அடைஞ்ச உடனே சீனு உடஞ்சிருச்சாயா? எனக்கு காலத்துல காலம் உள்ள விட்டுக்கிட்டாங்களா? அண்ணா வேப்படைய கையில கொடுத்தாங்கண்ணா. யா பேகி பிடிச்சிக்கிச்சா? அண்ணா கம்பர் கையில கொடுத்தாங்க. கொலல என்னவா இருக்கும்? அண்ணா என்ன பச்சளை விட்டு அடிச்சாங்கண்ணா. ஏன் பச்சையா? பச்சை வாழைக்குள்ள விட்டு அடிச்சிட்டாங்க. ஏன் வேற திண்ணைக்கல்ல செவருக்கு எதுக்க கிடையிலையா? ஓலையில உள்ள அண்ணா உலக்கையை குறுக்கல போட்டாங்கண்ணா. ஒரு கோழி முறையில் என்ன அண்ணா கண்ணு பாப்பா கொள்ளுக்காருக்கும் தெரியல பொட்டிக்காரனுக்கும் தெரியல. நானு பூ பறந்துட்டேன்னா அப்படிதான் என்ன அண்ணா நான் தூரம் போயிட்டேன்னா எப்படி ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி இருப்பியா? அட மண்டக்கூதி நான் வேற எனக்கு படுக்கா ஏதாவது நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். ஐயோ ஓ வாய்ஸ் பெருசாயிருச்சு, சீல் உடஞ்சிருச்சு. மானக்கட்டவனே டேய் ஓய் ஊடெல்லாம் எங்கடாக்குது பையா? என் கூட திப்பரதாம்பட்டியில் இருக்குது. ஊடு வாட்டியா போவ ஓலை போட்டு மேய்ச்சிக்கலாம். என்னோட கெண்ட பெருத்து இல்ல ரொம்ப நேரமா கேட்கணும். ஆளே இப்படி இருக்கிறீங்க, ஆளு பெருத்த மாதிரி புண்ட பெருத்து கேட்கறதுனால நானும் கேட்டுட்டேன்.
கண்ணு ஆ? சாட்டி எடுத்து பிடிச்சி எசக பசக்கா போட்டுருவேன். ரைட் ஓகே. வாமா வாமா வாமா. படுத்து போய் என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன. அண்ணா அம்மா. எனக்கு 16 பருவமங்க இறந்த உடனே எனக்கு காலகாலத்துல ஆயிடுச்சு. ஏன் டப்பால தண்ணி கொண்டு வச்சா எதுக்கு ஆய் போயிருச்சு. உம்மால கொண்டு போய் கொடு. என்னடா நீ எதை கேட்டாலும் எனக்கு படுக்காவே சொல்றான். அண்ணா. கண்ணு பாப்பா ஐயோ அவரு இங்க வா. அண்ணா இப்படி வாயா. ஒரு பக்கமா இருக்கிறேன். டேய் ஓய் ஒண்ணு தவிர அண்ணா அவரு உடனே ஆகுற பாரு. அண்ணா அவரு ஏய்! ஐயோ அவரே தான் இன்னைக்கு அவக்காக விடுறதில்ல. சீக்கிரம் அவரு ஆ? அண்ணா அவரே தானா ஆ? அச்சோ, இது வேற பாருங்க. ஏய்! ஐயோ அவரு இன்னைக்கு அவக்காக விடுறதில்ல. அண்ணா அவரே தான் ஐயோ அவரு அவக்கறாயா? ஐயா அண்ணா அவரு ஐயோ அவரே தான் இல்ல இல்ல இதுக்கு மேல நானும் அவக்கறாயா? ரொம்ப படம் போடுது. வேண்டாம் வேண்டாம். ஏதா அப்படின்னு சொன்னா என் வீட்டுக்காரு மரியாதையா இவன் பேண்ட் அவுக்கிறானே பேருப்பட்ட சபையில ஒரு வயசு பிள்ளை, ஒரு கன்னி பிள்ளை, ஒரு மனுஷன, ஒரு பையனை, வயசு பையனை, வாலிப பையனை அவுக்க சொன்னா ஐயோ ஏன் முடிச்சுக்கிட்டோம்? ஐயோ என் மண்ணவாரு ஐயோ கூதிய காட்டு உள்ள போடுறேன். ஏய் தெல்லவாரி பையனா இருக்கிற சடங்குகள் வாலிப இளசங்களாம் நல்லா இருக்கட்டும். ஐயோ என் புருசு என்னை தொட்டு தாலி கட்டிய மன்னவர் யார் தெரியுமா? யாரம்மா? சொல்லிட்டா ஐயோ சொல்லாயா? சொல்லிட்டா ஐயோ. பயப்படுற கல்வார கூதியா அதே கண்ணு பாப்பா. அண்ணா ஆ, என்னுடைய மன்னவர் பேரை உரைத்தேன். கணவரோட பேர் என்னம்மா? என்ன இவன் கையிப்பு இப்படியே பண்றாங்க? இல்ல இங்க பாரு, இங்க பாரு. இப்ப வந்து படிக்காலம் இல்லையா, அதனால விரல் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் டாக்டர் வந்து எக்ஸசைஸ் என்ன கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுகிறாயா? ஐயோ சுபீர், அதாவது சில டைம்ல இப்படி 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 அண்ணா கையை பிடிக்க. அண்ணா இங்க வானா ஏனா கிட்டு நில்லுனா மேல அண்ணா அப்படியே நின்னுட்டு இருக்கணும். என் கணவர் பேர் சொல்ல சொல்ல பாயிண்ட் பார்த்து விடுறாள். என்ன வேணுமா உனக்கு? ஐயோ தூ இரு. சீனி மிளகாயாட்டம் வச்சுக்கிட்டு ஆ, அண்ணா அம்மா என்னை தொட்டு தாலி கட்டிய மன்னவர் யார் தெரியுமா? யாரம்மா? அந்த திருப்பாக்கல்ல பள்ளி கொண்டிருக்கிறாரு. இரா பொம்பளைக்கு தான் தொட்ட எனக்கு ஆகாது இல்ல. பள்ளிக்கூடம் போய்க்கிறாரா? ஏய். பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டு இருக்கிறார். ஆமா அப்படி அந்த ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன் உங்க கணவரா? ஆமாடி. அதுக்கு ஏண்டி இப்படி சினுக்குற? நான் தான் ரெடியா இருக்கேன். அவரு பேரு அந்த ஆளு சொன்னா கிடக்குறான். நான் இருக்கிறேன். எதுக்கு? வேலைக்கு. ஓ பகவான். ஏய் பகவானுடைய சம்சாரமா நீங்க? 10 வருஷம் புருஷலினாலும் சரி. உன்னை பக்கத்துல போட்டு பொறுப்புனாடா டே. கொஞ்சம் தூரம் தான் தள்ளி படுத்துக்கிறது. ஏன்டா மொந்தமா வரையா? நான் ரெடி. இங்க பாரு கண்டு பாப்பா. அப்படி திட்டாலும் எங்களுக்கு இருவருக்கும் திருமணமாகி இன்ப சுகத்திலே ஈடுபட்டு சரி எங்களுக்கென்று அழகான ஒரு செல்ல மகள் இருக்கிறாள். அடாடாடாடாடா. ஆமா பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாடா பேர் என்ன ஐயா? மகாலட்சுமியே பிறந்திருக்கிறாடா. ஓ உங்களுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கு. ஆதிலட்சுமி ஆஹா. என் பிள்ளை அப்படியே எனக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி பிறந்திருக்கிறா. உனக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒன்னாட்ட லட்சணமா. ஆமா நல்ல கண்ணு முழியா. ஆமா. அடாடா உங்க பிள்ளைய அப்படியே பார்த்தா அப்படியே லட்டு மாதிரி இருப்பா. அப்படியே உடனே சாப்பிடலாம். ஆமா அடாடாடாடா. என்னுடைய மகள் பெயரோ சுந்தரி. சுந்தரி. ஆமா சரி ரைட். அப்படி திட்டாலும் அப்படி திட்டாலும் அப்படி இருந்துட்டாலும் திறந்து வீட்டுல நாய் பூந்த மாதிரி வந்திருக்கிறியே. ஐயோ. எது காரணம் என்ன காரணம்? ஐயோ திறந்துதாயா கிடந்துச்சு. நான் வரும்போது லாக் ஆயிடுச்சு. உங்க கணவரை அதிசீக்கிரம் அழைச்சிட்டு வர சொன்னாரா? அப்படியா? ஏய் என் கணவன் கூப்பிட்டாரா? போய் பார்க்கலாமா? பெண்ணே லட்சுமி தேவி. மன்னா சுவாமி
மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோங்கு மந்தாரம் பாரிஜாதம் வெற்றிவேர் என்று சொல்லக்கூடிய பழஜாதி மலர்களை பறித்து வந்து சரி தங்கள் திவ்ய பொற்பாதங்களுக்கு பன்னீரால் காதலம்பி தேவையாகப்பட்ட பட்டுரையால் துடைத்து அநேக கோடி நமஸ்காரங்கள் செய்தேன் சுவாமி. தேவி சுவாமி துஷ்டருக்கு துஷ்டபரிபாலனாமலாகக்கூடிய கண்ணன் பாலத்தை மனைவியாய் லட்சுமியின் பாலத்தை மனிதப்படினால் நம்முடைய துபாரையிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சுகமா வாழ்ந்திருப்பாய் தேவி. மன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனே கண்கண்ட தெய்வம் தங்களுடைய திருப்பாதத்தை பணிந்தபடியினால் என்றென்றும் தீர்க்க சுகமாக வாழ்ந்திருப்பேன் என்று வாழ்த்துகின்றீர்கள். ஆமா தங்களுடைய திருவாக்கியம் உன் தேவியாக்கப்பட்ட லட்சுமிக்கு என்றென்றும் சித்தமாகும் சுவாமி. அப்படி திட்டாலும் தேவி மன்னவா தங்களிடத்துல ஒரு வாய்வார்த்தை கேட்கவா? என்னமா கேட்க போகிறாய்? அப்படியா கேக்கிட்டா? சுவாமி பெண்ணே லட்சுமி தேவி இந்த ஆதிலட்சுமியாகப்பட்டவள் நான் எங்கும் நிறைந்த மங்கை. எல்லா நான் இருக்கிற இடத்துல தான் செல்வங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இருண்டூடாத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற மங்கையால தாங்கள் அழைத்தது ஒரு செய்தி என்னன்னா அப்படியா? அரமனையில் இருக்கக்கூடிய அவசரகாரிமா ஏன் அழைத்தேன் தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் தான்மா. ஆமா என்ன சுவாமி? அப்படியா? என்ன ஒரு நல்ல விஷயம்? நம்முடைய மகளாகிய கமல சுந்தரிக்கு வர்ற வெள்ளிக்கிழமை நாளைக்கு கல்யாணம் செய்வதற்காக முடிவு செய்துட்டேன். அதனால இந்த நல்ல விஷயத்தை மனைவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன் அவசரமா அழைத்தேன் தேவி. கல்யாணமா? ஆமா கல்யாணமா? ஆமா என்னடி சந்தாகமா? நம்ம மகன் சுந்தரிக்கு தான். சுந்தரிக்கா? ஏங்க வாங்க. என்னடி உங்களுக்கு ஏதாவது குத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏங்க புள்ளைக்கு என்ன வயசாகுது? புள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசாகுது. இப்பதான் தகுந்த பருவம் 16 வயசுல பெண்ணாங்க. இப்பதான் பிள்ளை பருவம் அடைஞ்சு 16 வயசு ஆகுது. இந்த சமயத்துல போய் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிய மனுஷன் உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்ன எப்பதான் செஞ்சு விடலாம் சொல்றீங்க? ஏங்க இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்கட்டுங்க நம்மளோட. இல்லடி ஒரு நல்ல காரியம் கூடனா அதை நம்ம கெடுக்க கூடாது. சரி அதனால கல்யாணக்காரி கூடிச்சு நல்ல நாள் பார்த்து முகூர்த்த முகிரிச்சாச்சு கல்யாணம் நடக்க போகுது. ஏண்டி லட்சுமி அதனாலதான் இந்த விஷயத்தை சொன்னா மனைவி சந்தோஷப்படுவா மகாலட்சுமின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன். பிள்ளைக்கு பண்ணி வைக்கலாம் என்ன ஒரு 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். சரி நான் அந்த குத்துக்கலா இருக்கிறேன் எனக்கு ஒண்ணு பண்ணி வைக்கிறது உனக்கு அப்புறம் நானும் இருக்கிறேன். உனக்கு என்ன வேலை? தேவி சுவாமி நம்மளுடைய மகளுக்கு நீங்க திருமணம் செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. தேவி முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா அப்படி திருமணம் செய்வதா இருந்தாலும் மாப்பிள்ளை எந்த ஊரு எந்த தேசம் கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா எப்படி நல்லவரா கெட்டவரா நம்மள போல ஒரு அரசரா தேவரா இல்ல எப்படிங்க மாப்பிள்ள? அப்படியா? நம்முடைய வருங்கால மருமகனா வழங்கப்பட்டவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறேன். எப்பேற்பட்ட இடங்க? நம்ம மருமகன் யார் தெரியுமா? என்ன 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 சொல்றீங்க? நம்முடைய மகள் சுந்தரியை யாருக்கு கல்யாணம் செய்து விட கிடைச்சது தெரியுமா? யாருக்கு? யாரு? டெல்லி அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய தெங்கிற சரீரம் அடைத்த துரியோதன் மகனாகிய 8 தேரு களிமனாவலாக்கூடிய லக்கினகுமாரனுக்கு பெண் தருவதற்காக நிச்சயம் செஞ்சுட்டேன். அது மட்டுமல்லடி என் கோபால பெட்டியில 3/4 பெட்டி பரிவும் வாங்கிட்டேன். ஏங்க ஒரு இந்த டெல்லி அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரிய மகன் லக்னகுமாரனா? நம்ம மகள் ஒரு அரசனுடைய பொண்டாட்டியா போறாளா? நம்ம மகள் ராணியா? ஆமாடி. என்னமோ ஒரு பெட்டி சொன்னீங்க, என்ன பெட்டி அது? என்னுடைய கோபால பெட்டி. கோபால பெட்டி ஃபுல்லா தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பாவலம்னு சொத்து சொல்லுங்கதா? ஒரு நாட்டுக்கே ராணியா போறாடா. ஐயோ எனக்கு சந்தோஷத்துல தலையும் புரியல காலும் புரியலடா.
நல்லா சொத்து தொகை அதிக இடத்துல பெண் கொடுக்கிறார் சொல்லி என் மனைவி லட்சுமி சந்தோஷம். ஏடி கூதி பெருக்க குப்பாயி இப்படி வேலைக்கு ஒரு சாமியை கூட பார்க்காது என்னடா அப்படி பேசிக்கிறேன் ஏங்க சாமி 1000 கூட்டியா வைக்கிறது ஒரு மாநில மனுஷன் வந்து கூட்டியா வைக்கிறது பேசுறது இந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த குதிரை பேசி எனக்கு நான் வானா கூட வருமா இறக்க செலவலாம் அப்படிலாம் பேசாத என்ன சாமி இப்படி பண்றாங்களே சாமி உங்க சம்சாரம் நியாயமா என்ன சுவாமி ஐயோ நம்ம மக்கள் 56 தேசத்துக்கு அதிபதியாக போறாளா ஐயோ எவ்வளவு பெரிய இடத்துல சம்மதம் வச்சு வந்துக்கிறீங்க சொத்து சொகலம் பெருத்தடத்தை தான் நான் கொடுக்க போறேன். என்னைக்கு கண்ணா ஆழம் பண்ண போறீங்க கண்ண ஆலமண்டி கல்யாணம் சொன்னதும் எனக்கு வாய் அப்படியே ஓலை பிரிக்குதுங்க. அப்படியா ஓலை பிரிக்காம ஏசாமி ஏதாவது விட்டுட்டீங்களா? நான் அப்படியா இல்ல சாமி ஏமா இருங்க. இப்ப சாமி வந்து சிவபெருமான் இருக்கிறாரு, நம்ம கண்ணன் இருக்கிறாரு, முருகப்பெருமான் இருக்கிறாரு, பெருமாளா எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒண்ணு லெஃப்ட் ரைட்ல வச்சுக்கிறாங்க. ஒரு சாதாரண மனுஷன் வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. நீ எங்கே போய் மனிதனும் ஒன்னாயிருமா என்ன சொல்றீங்க? அப்படியா நான் கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நாளைக்கு வர்ற வெள்ளிக்கிழமையே கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ எனக்கு கை ஓடல காலு ஓடல நான் கொள்ளக்காரன் போகணும், மத்தால் கரண்ட் போகணும், ஐயர் போகணும், சமையல் கரண்ட் போகணும், ஏடியாக்காரங்க போகணும், ஜெவடியாக்காரங்க போகணும், எத்தனை பேருக்கு போகணுங்க. நானு ஏன்னா ஒருத்திய எத்தனை வேலை செய்வேன், கை ஓடணும் காடு ஓடணும் என்ன பண்ணுவேன். இத்தனை பேர்த்திட்டு போனாங்க அந்த பண்டம் என்ன ஆவறது? தென்னவாரி பையன அத்தனை பேருக்கு போய் சொல்லணும்டா, பந்தல் போடணும், மேலக்காரங்க சொல்லணும், அகிலம் சொல்லணும், சமையல்காரங்க சொல்லணும். அத்தனை பேர்த்திட்டு போகணும்னா நான் என்னையா அம்மா கிட்ட ஓடுறா என்னடி சொல்றேன் சாமி? அப்படியா இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நம்ம மகனுக்கு நகை நப்பலாம் எடுக்கணும், பந்தல் அலங்காரம் செய்யணும், எல்லாம் ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அப்படிங்களா? ஆமா. சரி இதை பிள்ளைக்கு சொல்லிவிட்டீங்களா? ஏண்டி உன்னை கேட்காம என் மகளை கேட்பமா? அப்படியா? சரி அப்பா எப்படி சொல்ல முடியும்? அப்பா எப்படி சொல்ல முடியும்? அம்மா தானே சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? இப்ப பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. அப்படியா? சரி நான் உடனே தெரிவிச்சு நான் பிள்ளைய அலங்காரம் பண்ணி வைக்கிறேன். நீங்க உடனே போய் மாப்பிள்ளை ஏமா எங்க கல்யாணம் வச்சுக்கிறீங்க? கல்யாணமா? நம்ம சங்குது பாறைக்கும் அவங்க இடத்துக்கெல்லாம் போக கூடாது, நம்ம இடத்துல கல்யாணம் பண்ணணும். அஸ்தாபுரத்துக்கும் துபாரைக்கும் சரிசமமான இடத்துல கல்யாணம். அவங்களுக்கு இருக்க கூடாது, நம்மளும் இருக்க கூடாது, ரெண்டுக்கும் நடு மத்தியில திருமணம் வச்சிருக்கீங்க. சரி இப்ப நான் போய் பிள்ளைய அழைச்சி அலங்காரம் பண்ணி சீவி சினுக்கெடுத்து சிங்காரமா பொட்டு வச்சு நான் அழைச்சிக்கிட்டு வரேன். நீங்க போய் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. சரி சீக்கிரம் பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு செய்யணும். நீ போய் சீக்கிரம் அந்த நக்கனகுமாரை கூட்டு வாங்க. நக்கனகுமார் நக்கனகுமார் ஆமா. அப்படியா? சீக்கிரம் நம்ம இப்படி போய் யார் ஆளுக்கார பையன் கை ஓடல கால் ஓடல கல்யாணம் ரயில்ல போடுற மாதிரி பிள்ளை கல்யாணமா அம்மா கல்யாணமா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். கண்ணா கல்யாணம்டா வாடா என் பிள்ளை கல்யாணம். சுந்தரி அரண்மனையில் இருக்கிறா, அம்மா அழைத்தார் என்று சீக்கிரம் போய் அது சீக்கிரமா ஓடி நின்னு வாசல்ல நின்னு சுந்தரி அம்மா உங்க தாயார் அழைத்தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரா. ரெடி? ஓகே. இவ்விதமாகத்தானே சுந்தரி தமிழ்நாடு வருவதுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.